இரங்கல் தீர்மானங்கள். திரு அருணாசலம் வெள்ளையன் முருகப்பா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து பிரபல தொழிலதிபரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மதிப்புறு தலைவருமான திரு அருணாசலம் வெள்ளையன் அவர்கள் 17/11/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. தொழில்துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்த திரு அருணாசலம் வெள்ளையன் அவர்கள் முருகப்பா குழுமத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட வணிகங்களை விரிவுபடுத்தியதிலும் அவற்றின் செயல்பாட்டை மேம்படுத்தியதிலும் மிக முக்கிய பங்கு வகித்த சிறப்புக்குரியவர் ஆவார். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு ஈரோடு தமிழன்பன் என்கிற திரு ந. ஜெகதீசன் பிரபல கவிஞர் அவர்கள் மறைவு குறித்து சிறந்த கவிஞரும் எழுத்தாளருமான திரு ஈரோடு தமிழன்பன் என்கிற ந. ஜெகதீசன் அவர்கள் 22/11/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. மரபு கவிதை, புதுக்கவிதை, சிறுகவிதை, நாடகம் மற்றும் குழந்தை இலக்கிய என பல்வேறு துறைகளில் சிறந்த படைப்புகளை அளித்த திரு ஈரோடு தமிழன்பன் என்பவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடன் நெருங்கி பழகிய சிறப்புக்குரியவர் ஆவார். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர், பேராசிரியர், தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர், அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினர், அரிமான் நோக்கு இதழின் ஆசிரியர் என பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியவர். கலைமாமணி, சாகித்ய அகாடமி, பாரதிதாசன் விருது உள்ளிட்ட உயரிய விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர், தமிழறிஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு ஏவிஎம் சரவணன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறைவு குறித்து பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளருமான திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் 4/12/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் தமிழ் திரையுலகின் முதுபெரும் ஆளுகைகளில் ஒருவராக திகழ்ந்த போதிலும் அனைவரிடத்திலும் எளிமையுடனும் பணிவுடனும் அன்போடு பழகியவர். தமிழ் திரையுலகின் பாதையை வடிவமைத்து பல முன்னோடி படைப்புகளை அளித்து வரும் ஏவிஎம் நிறுவனத்தை திறம்பட வழிநடத்தியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் திரையுலகத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு சிவராஜ் பாட்டீல் முதுபெரும் அரசியல் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய அரசியல் முதுபெரும் தலைவரும் மக்களவை முன்னாள் தலைவருமான திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் 12/12/2025 மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. 50 ஆண்டுகள் தம்மை பொது வாழ்விற்கு அர்ப்பணித்து அனுபவமிக்க அரசியல் தலைவராக திகழ்ந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் 7 முறை மக்களவை உறுப்பினராக சிறப்புற பணியாற்றியவர். மக்களவை தலைவராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றுகையில் அனைவராலும் பாராட்டு பெற்றவர். பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஆளுநர், ஒன்றிய அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர், மகாராஷ்டிரா சட்டமன்ற பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உயரிய பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர், அவர் சார்ந்த கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கே. பொன்னுசாமி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து 16வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர் திரு கே. பொன்னுசாமி அவர்கள் 23/10/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. திரு கே. பொன்னுசாமி அவர்கள் 2006 முதல் 2011 வரையிலும் மற்றும் 2021 ஆண்டு முதல் சேந்தமங்கலம்
தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றியவர். அரசின் நலத்திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர். பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர். மேலும் சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரையும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.